திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான பதற்றத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, விவரங்கள். அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிறிய தூண்ல விளக்கு ஏற்றுறதுக்கு உத்தரவிட்டு கோயில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லி பாஜக, இந்து முன்னணி, RSS அமைப்பை சேர்ந்த ஒரு 300க்கும் மேற்பட்டவங்கலாம் திருப்பரங்குன்றம் கோயில் பகுதியில் போலீசாருடைய தடுப்புகளை உடைச்சு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி அந்த மலைக்கு செல்லக்கூடிய பாதையிலையும் கடும் தள்ளுமுடி நடத்தினாங்க. இதுல காவலர்களுக்கு சிலருக்கு கடும் காயங்கள் கூட ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையில தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP வந்து போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை களைய வச்சிருக்காரு. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத தொடர்பாக ஒரு அவமதிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. அந்த அவமதிப்பு வழக்கை உடனடியாக விசாரிச்சாரு GR சுவாமிநாதன். அந்த விசாரிச்சதனுடைய அடிப்படையில் அவர் நீதிமன்ற அவமதிப்பாக அதை எடுத்துக்கிட்டு உடனடியாக அந்த பெட்டிஷனர் வழக்க தொடர்ந்திருந்த ராமர் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் மட்டும் நேரடியாக அவர் மலை மீது ஏறி அவர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். அவருக்கு ஒரு CSI போலீசினுடைய மத்திய காவல் படையினுடைய பாதுகாப்போட போய் ஒரு தீபம் ஏற்ற அனுமதி எடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில் அவர் ராம ரவிக்குமார் பெட்டிஷனருக்கு வந்திருக்காரு. அவரோடு இந்து முன்னணி மற்றும் RSS நிர்வாகிகள் கூட இருக்காங்க. அங்க அவரை மட்டும் உள்ள அனுப்புறதுக்காக தீபமேற்ற அனுப்புறதுக்காக மற்றவர்களை எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. சிலரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்ப இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்பாக அவங்க எல்லோரும் உடனடியாக இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்பாக பெட்டிஷனர் மட்டும் மனுதாரர் மட்டும் உள்ள செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவாங்க. இப்போ சம்பவ இடத்திற்கு தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா வந்திருக்காரு. இந்த இடத்தினுடைய பதற்றமான சூழ்நிலை கருதி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கும் நோக்கில் காவல்துறை தீவிரமான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு